வணக்கம். வெவ்வேறு வகையான ஸ்னாப் கேஜ்களை தயாரிப்பது குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: ஃப்ளாட்டாகவும் ஸ்கொயராகவும் ஃபைல் செய்தல், வரைபடத்தின்படி ப்ரொஃபைலை குறித்தல், ரிலீஃப் துளைகள், செயின் ட்ரில்லிங் மற்றும் ஹாக்சாயிங் செய்தல், வரைபடத்தின்படி சிப்ஸ் செய்தல், அளவு மற்றும் ப்ரொஃபைலுக்கு ஏற்ப ஃபைல் செய்தல், அளவுக்கு ஏற்ப ஃபைல் கோ எண்ட் மற்றும் நோ கோ எண்ட், ஸ்லிப் கேஜ் கொண்டு இடைவெளி கோ எண்ட் மற்றும் நோ கோ எண்ட் ஆகியவற்றை சரிபார்த்தல். இடைவெளி அல்லது பிளேட் கேஜ்கள் சரி செய்யக்கூடிய ஸ்னாப் கேஜ்களுக்கு ஒரு நிலையான அளவு மாற்றாகும். அவை சாலிட் ஸ்னாப் கேஜ்களைப் போலவே இருக்கும். இவை பொதுவாக ஷாஃப்ட்களின் விட்டத்தை அளவிட பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வகை ஸ்னாப் கேஜ்கள் தடிமன் அல்லது ஸ்லாட் இடைவெளிகளை அளவிட பயன்படுத்தப்படுகிறது. அவற்றின் பெயர்கள் ஒரே மாதிரி இருப்பதால் இந்த கேஜ்களை சிறிய இடைவெளிகளை சரிபார்ப்பதற்கான ஃபீலர் கேஜ்கள் அல்லது பைப் ஃபிட்டிங்களில் பயன்படுத்தப்படும் கருவியுடன் குழப்பிக்கொள்ள வேண்டாம். பாகம் ஏ, தி கேப் கேஜ் உருவாக்குவதற்கான செயல்முறையை கற்றுக்கொள்வோம். தேவையான டூல்ஸ்கள் மற்றும் உபகரணங்கள் என்னவென்றால்: ஸ்டீல் ரூல், டேபிள் வைஸ், different core size file set, tri-square, marking media, surface table, angle plate, vernier height gauge, divider, center and dot punches, ball peen hammer, bench or pillar drilling machine, machine vise, 8 mm diameter drill bit, hacksaw frame with blade, vernier caliper. ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி ரா மெட்டீரியலை சரிபார்க்கவும். ஒரு பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி செய்பொருளின் 6 முகப்புகளின் எல்லா பக்கங்களையும் ரஃப் ஃபைல் செய்யவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி செய்பொருளின் தடிமன் 9 mm என்பதை உறுதிப்படுத்தவும். ஒரு ட்ரை-ஸ்கொயரை பயன்படுத்தி எல்லா முகப்புகளின் சதுரத்தன்மை மற்றும் தட்டையான தன்மையை உறுதிப்படுத்தவும். செய்பொருளின் ஏ முகப்பில் குறிக்கும் பொருளை தடவவும். ஆங்கிள் பிளேட்டுக்கு எதிராக பட் செய்யப்பட்ட செய்பொருளின் பி மற்றும் சி முகப்பில் 56 mm parallel கோடுகளை குறிக்கவும். மேற்பரப்பு மேஜையில் வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி விட்னஸ் கோடுகளை குறிக்கவும். வரைபடத்தின்படி கொடுக்கப்பட்ட அளவிற்கு இரண்டாவது கட் ஃபைலை பயன்படுத்தி அதிகப்படியான மெட்டீரியலை ஃபைல் செய்யவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி செய்பொருளின் அளவு 56 mm x 56 mm x 9 mm என்பதை உறுதிப்படுத்தவும். மேலும் ஒரு ட்ரை-ஸ்கொயரை பயன்படுத்தி செய்பொருளின் ஸ்கொயர்னஸும் மற்றும் ஃப்ளாட் தன்மையை உறுதிப்படுத்தவும். மீண்டும் செய்பொருளின் ஏ முகப்பில் குறிக்கும் பொருளை பயன்படுத்தவும். பி முகப்பிலிருந்து 7 mm, 15 mm, 41 mm மற்றும் 49 mm இல் மேற்பரப்பு மேஜையில் வெர்னியர் ஹைட் கேஜை கொண்டு இணையான கோடுகளை குறிக்கவும். மீண்டும் சி முகப்பில் இருந்து 7 mm, 14 mm மற்றும் 18 mm இல் மேற்பரப்பு மேஜையில் வெர்னியர் ஹைட் கேஜை கொண்டு இணையான லைன்ஸை குறிக்கவும்.
சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி துளை சென்டர்கள் மற்றும் ஆர்க் சென்டர்களை விட்னஸ் குறிக்கவும். டிவைடரை பயன்படுத்தி ஆர்க்குகளை குறிக்கவும். ஒரு டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ப்ரொஃபைல் கோடுகளை விட்னஸ் குறிக்கவும். மெஷின் வைஸை பயன்படுத்தி ட்ரில்லிங் இயந்திரத்தில் பாகத்தை பிடிக்கவும். காட்டப்பட்டுள்ளபடி 2 ரிலீஃப் துளைகளை ட்ரில் செய்ய 8 mm விட்டம் கொண்ட ட்ரில் பிட்டை பயன்படுத்தவும். ஒரு பெஞ்ச் வைஸில் பாகத்தை பிடிக்கவும். ஒரு ஹேக்ஸாவை பயன்படுத்தி காட்டப்பட்டுள்ளபடி ஒரு பக்கத்தில் அதிகப்படியான மெட்டீரியலின் ஹேட்ச்ட் பாகத்தை வெற்றி அகற்றவும். ஸ்மூத் அல்லது டெட் ஸ்மூத் ஃபைல்களை பயன்படுத்தி அந்த பாகத்தை ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். அதேபோல் மறுபுறத்தில் உள்ள அதிகப்படியான மெட்டீரியலை வெட்டி அகற்ற மேலே உள்ள பணிபொருள் வரிசையை பின்பற்றவும். ஸ்மூத் அல்லது டெட் ஸ்மூத் ஃபைல்களை பயன்படுத்தி ஃபினிஷ் செய்யவும். வரைபடத்தின்படி 7 mm ஆரம் அளவுக்கு ஃபைல் செய்யவும். ஆரம் அல்லது ஃபில்லட் கேஜை பயன்படுத்தி ஆரம் சரிபார்க்கவும். பாகம் பி உருவாக்குவதற்கான செயல்முறையை பற்றி கற்றுக்கொள்வோம். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள் என்னவென்றால் ஸ்டீல் ரூல், டேபிள் வைஸ், டிஃபரண்ட் கோர் சைஸ் ஃபைல் செட், ட்ரை ஸ்கொயர், மார்க்கிங் மீடியா, சர்ஃபஸ் டேபிள், ஆங்கிள் பிளேட், வெர்னியர் ஹைட் கேஜ், divider, center and dot punches, ball peen hammer, bench or pillar drilling machine, machine vise, 8 mm diameter drill bit, hacksaw frame with blade, vernier calipers. ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி மூலப்பொருளை சரிபார்க்கவும். ஒரு பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி செய்பொருளின் 6 முகப்புகளின் எல்லா பக்கங்களையும் ரஃப் ஃபைல் செய்யவும். வெர்னியர் காலிப்பரை பயன்படுத்தி செய்பொருளின் தடிமன் 9 mm என்பதை உறுதிப்படுத்தவும். ஒரு ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி எல்லா முகப்புகளின் சதுரத்தன்மை மற்றும் தட்டையான தன்மையை உறுதிப்படுத்தவும். செய்பொருளின் A முகப்பில் குறிக்கும் பொருளை தடவவும். ஆங்கிள் பிளேட்டுக்கு எதிராக பட்டட் செய்யப்பட்ட செய்பொருளின் B முகப்பில் இருந்து 56 mm மற்றும் C முகப்பில் 66 mm parallel கோடுகளை குறிக்கவும். மேற்பரப்பு மேஜையில் வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி விட்னஸ் கோடுகளை குறிக்கவும். வரைபடத்தின்படி கொடுக்கப்பட்ட அளவிற்கு 2வது கட் ஃபைலை பயன்படுத்தி அதிகப்படியான மெட்டீரியலை ஃபைல் செய்யவும். வெர்னியர் காலிப்பரை பயன்படுத்தி செய்பொருளின் அளவு 66 mm x 56 mm x 9 mm என்பதை உறுதிப்படுத்தவும். மேலும் ஒரு ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி செய்பொருளின் சதுரத்தன்மை மற்றும் தட்டையான தன்மையை உறுதிப்படுத்தவும். மீண்டும் செய்பொருளின் A முகப்பில் குறிக்கும் பொருளை பயன்படுத்தவும். B முகப்பில் இருந்து 4.5 mm, 15 mm, 41 mm மற்றும் 51.5 mm இல் மேற்பரப்பு மேஜையில் வெர்னியர் ஹைட் கேஜை கொண்டு இணையான கோடுகளை குறிக்கவும். மீண்டும் C முகப்பில் இருந்து 13 mm, 17.5 mm, 38 mm மற்றும் 42 mm இல் மேற்பரப்பு மேஜையில் வெர்னியர் ஹைட் கேஜை கொண்டு இணையான கோடுகளை குறிக்கவும். சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி துளை சென்டர்கள் மற்றும் ஆர்க் சென்டர்களை விட்னஸ் குறிக்கவும். காட்டப்பட்டுள்ளபடி ஒரு டிவைடரை பயன்படுத்தி O1ஐ சென்டராக கொண்டு 28 mm ஆரம் கொண்ட ஆர்க்கை குறிக்கவும் மற்றும் O2 மற்றும் O3ஐ சென்டராக கொண்டு உருவாக்கப்படும் 4.5 mm ஆரம் கொண்ட 2 ஆர்க்குகளை குறிக்கவும்.
இரு பக்கங்களிலும் காட்டப்பட்டுள்ளபடி 2 ஆர்க்குகளுக்கு இடையே உள்ள டான்ஜெண்டை குறிக்கவும். ஒரு டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ப்ரொஃபைல் கோடுகளை விட்னஸ் குறிக்கவும். இயந்திர வைஸை பயன்படுத்தி ட்ரில்லிங் இயந்திரத்தில் பாகத்தை பிடிக்கவும். காட்டப்பட்டுள்ளபடி 2 ரிலீஃப் துளைகளை ட்ரில் செய்ய 8 mm விட்டம் கொண்ட ட்ரில் பிட்டை பயன்படுத்தவும். அதிகப்படியான மெட்டீரியலை சிப் செய்ய காட்டப்பட்டுள்ளபடி ஒர்க் பீஸை செயின் ட்ரில் செய்யவும். அதிகப்படியான மெட்டீரியலை அழிக்க இந்த பாகத்தில் ஹேக்ஸாவை பயன்படுத்தவும். ஒரு சிறிய தட்டையான ஒளி மற்றும் ஸ்லெட்ஜ் ஹேமரை பயன்படுத்தி அதிகப்படியான மெட்டீரியலை சிப் செய்யவும். தேவையான வடிவம் மற்றும் அளவிற்கு ஸ்மூத் அல்லது டெட் ஸ்மூத் ஃபைல்களை பயன்படுத்தி உள்பாகத்தை ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். வெர்னியர் காலிப்பர்களை பயன்படுத்தி அளவை சரிபார்க்கவும். காட்டப்பட்டுள்ளபடி ஒரு ஹேக்ஸாவை பயன்படுத்தி வெளிப்புற மேற்பரப்பில் உள்ள அதிகப்படியான மெட்டீரியலை வெட்டி அகற்றவும். தேவையான வடிவம் மற்றும் அளவிற்கு ஸ்மூத் அல்லது டெட் ஸ்மூத் ஃபைல்களை பயன்படுத்தி வெளிப்புற பாகத்தை ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். ஆரம் அல்லது ஃபில்லெட் அளவை பயன்படுத்தி ஆரத்தை சரிபார்க்கவும். பாகம் A மற்றும் பாகம் B ஆகியவற்றை பொருத்துவதன் மூலம் தயாரிக்கப்பட்ட இடைவெளி கேஜை பயன்படுத்தி பாகத்தை சரிபார்க்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ஃப்ளாட் ஆகவும் ஸ்கொயர் ஆகவும் ஃபைல் செய்தல், வரைபடத்தின்படி ப்ரொஃபைலை குறித்தல், ரிலீஃப் துளைகள் செயின் ட்ரில்லிங் மற்றும் ஹேக்ஸாயிங் செய்தல், வரைபடத்தின்படி சிப் செய்தல், அளவு மற்றும் ப்ரொஃபைலுக்கு ஏற்ப ஃபைல் செய்தல், அளவுக்கு ஏற்ப ஃபைல் கோ எண்ட் மற்றும் நோ கோ எண்ட், ஸ்லிப் கேஜ் கொண்டு இடைவெளி கோ எண்ட் மற்றும் நோ கோ எண்ட் ஆகியவற்றை சரிபார்த்தல். எனவே வெவ்வேறு ஸ்னாப் கேஜ்களை தயாரிப்பது பற்றிய பயிற்சி நிறைவடைகிறது. நீங்கள் அனைத்து கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.